Assalamualaikum, welcome to Anish kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பீட்ரூட் கேக் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். நான் இன்னைக்கு வந்து 3 லேயர் வச்சு வித் கிரீமோட வந்து இந்த கேக் செஞ்சு காமிச்சிருக்கேன். அது எப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு இந்த கேக் செய்யிறதுக்கு வந்து ஒரு பீட்ரூட் எடுத்துர்க்கேன். இத நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து நம்ம மிக்ஸில அரைக்கும்போது வந்து நமக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இப்போ ஃபுல்லாத்தி கட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி பவுலுக்கு மாத்திக்கலாம். மிக்ஸி பவுல் எடுக்கும்போது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மிக்ஸி பவுலா பார்த்து எடுத்துக்கங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து 2 முட்டையை வந்து இது கூடவே உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டை வந்து நமக்கு சேர்க்கிறதுனால கடையில கிடைக்கிற மாதிரியே கேக் வந்து நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து முட்டை ஆட் பண்றோம். முட்டை பிடிக்காதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இதுக்கு பதிலா வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிரா பார்த்து. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகரும் 1/4 கப் அளவுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸில வந்து நல்ல பேஸ்டா ஸ்மூத் பேஸ்டா வந்து நல்லா அரைச்சிடுங்க. மை போல அரைக்கணும். தண்ணி எதுமே சேர்க்க தேவையில்லை. இதே கரெக்ட்டா இருக்கும். இது தனியா எடுத்து வச்சிட்டு இப்போ வந்து மாவெல்லாம் வந்து நம்ம சலிச்சு எடுத்துறலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். இது 250 கிராம் அளவு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொக்கோ பவுடர். இது எல்லாத்தையும் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். சாரி फ्रेंड्स, நம்ம எப்பவுமே வந்து ஒரு இனிப்பு பலகாரம் வீட்ல செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த தொந்தரவு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். யாரும் எதுவும் நினைச்சுக்க வேணாம். சாரி. இப்போ எல்லாத்தையும் நம்ம சலிச்சு எடுத்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க பீட்ரூட் ஜூஸை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். நீங்க வேற எந்த தண்ணி எதுமே சேர்க்க தேவையில்லை. இந்த பீட்ரூட் ஜூஸே வந்து கரெக்ட்டா தான் இருக்கும். கட்டிகள் எதுமே இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்பவுமே வந்து நீங்க கேக் செய்யும்போது அடிச்சு ரொம்ப வந்து பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணாம ஓரலா வந்து சுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணாதான் வந்து கேக் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கட்டியா இருக்கிற மாதிரி இருக்குறதுனால நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிட்டு இங்க வந்து ஒரு பாத்திரத்தை வந்து நம்ம ஃப்ரீ ஹீட் பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துர்க்கேன். இது வந்து உள்ள வந்து ஒரு ஸ்டாண்ட் தூக்கி வச்சிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் ஆகட்டும். இங்க கேக் மோல்ட் எடுத்துர்க்கேன் ஹார்ட் இன் ஷேப்ல. அதுல வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் வந்து நமக்கு கேக் எதுவும் ஒட்டாம வரும். நீங்க வந்து நெய், எண்ணெய், பட்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து பட்டர் ஷீட் வந்து எடுத்துர்க்கேன். நீங்க பட்டர் ஷீட் இல்லாமயே ரெடி பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்தனால நான் சேர்த்திருக்கேன். பட்டர் ஷீட்டுக்கு மேலே லேசா வந்து நெய்யை அப்ளை பண்ணி விடுங்க. அப்பதான் அந்த ஷீட் வந்து தூக்காம இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் கலவையை வந்து இது கூடவே சேர்த்துறலாம். நல்லா ஃபுல்லா வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் கீழ எதுவும் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாம நமக்கு ஈவனா கிடைக்கும். இப்போ 15 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்துல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கேக் மோல்ட தூக்கி வச்சிட்டு ஒரு 35ல இருந்து 40 நிமிஷம் வந்து நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்குவோம். நல்லா வெந்து வந்துருச்சு. ஆனா வந்து நான் வைக்கும்போது பிங்க் கலர்ல இருந்தது கேக். இப்போ எனக்கு சாக்லேட் கேக் மாதிரி கிடைச்சிருக்கு. ஆனா வந்து டேஸ்ட் வந்து சூப்பராவே இருந்தது. இப்போ இத எடுத்துட்டு நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த பட்டர் ஷீட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிட்டு வந்து இத வந்து ஒரு 3 லேயரா வந்து நான் கட் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சுகர் சிரப்பை வந்து இதல நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நான் எடுத்து வச்சிருக்க க்ரீம் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் வந்து இதே ஃபாலோ பண்ணி தான் நம்ம 3 ஸ்டெப்புக்கும் பண்ண போறோம். இப்போ 2 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. 3வது ஸ்டெப்லயும் இதே மாதிரி தான் நான் பண்ண போறேன். 3வது லேயருக்கு மட்டும் நீங்க சுகர் சிரப் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் க்ரீம் வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு விருப்பமான டெக்கரேஷன் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து அந்த க்ரீம் வச்சு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு மீதமுள்ள அந்த கேக்க வந்து தூள் பண்ணிட்டு அதை வந்து டெக்கரேட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான டிசைன்ல வந்து நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த கேக்கோட அந்த டேஸ்ட் வந்து அவ்ளோ சூப்பரா இருந்தது. கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் வந்து நீங்க முதல் முறையா பார்க்கறீங்க அப்படினா அனிஷ்னா கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்திலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே फ्रेंड्स, பை.